நாளுக்கு நாள் அந்த ஹிரண்யகசிபுவினுடைய அட்டகாசங்கள் தாங்க முடியாமல் போகின்றது. இவ்வாறு ஒரு சமயம் இருக்கும் பொழுது இந்த ஹிரண்யகசிபு தவமியேற்ற சென்ற பொழுது லீலாவதி, அதாவது ஹிரண்யகசிபுடைய மனைவி, அவளை தேவேந்திரன் சிறைப்பிடித்து செல்கின்றான். சிறைப்பிடித்து செல்லும் பொழுது நாரதர் குறுக்கிட்டு, இது ஹிரண்யகசிபுக்கு தெரிந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா, அவளை என்னுடைய பொறுப்பில் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி அவளை தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்து பாதுகாக்கின்றார். அவ்வாறு இருக்கும் பொழுது அவருடைய கருவில் குழந்தை பிரகலாதன் அப்பதான் கருவுற்ற சமயம். அந்த கருவாக இருக்கும் பொழுதே ஹரிநாமத்தினுடைய மகிமையையும் ஹரியினுடைய மகிமையையும் சொல்லி விஷ்ணு பக்தியை அந்த குழந்தையின் கருவிலேயே ஊட்டி வளர்க்கின்றார் நாரதர். அதை கேட்டு சர்வம் கிருஷ்ணமயம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று அந்த குழந்தை சதா சர்வ காலமும் விஷ்ணுவுடைய சிந்தனையிலேயே அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றது. இப்படி இருக்கும் பொழுது வரம் பெற்றவுடன் ஹிரண்யகசிபுடைய அரண்மனைக்கு சென்று, நானே என்னுடைய பாதுகாப்பு மனைவியை வைத்திருந்தேன், இதோ உன் குழந்தையும் மனைவியும் என்று ஹிரண்யகசிபுவிடம் நாரதர் அவருடைய மனைவியையும் குழந்தையும் ஒப்படைக்கின்றார். இவ்வாறு இருக்கும் பொழுது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பிரகலாதன் வளர்ந்து வருகின்றான். வளர்ந்து வரும் சமயம் அவனுக்கு கல்வி கற்பிக்க வேண்டிய தருணம் வருகின்றது. உடனே அவனுடைய குலகுருவினுடைய ஆசிரமத்தில் அவருக்கு கல்வி கற்பிக்க ஏற்பாடு செய்கிறார்கள். அங்கு கல்வி கற்கும் பொழுதும் கூட சதாசௌர காலமும் விஷ்ணுவுடைய சிந்தனையிலே இருப்பதால் அவனுக்கு அந்த அசுரகுருக்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி மனதில் ஏற மறுக்கின்றது. ஒரு சமயம் ஹிரண்யகசிபு தன்னுடைய குழந்தையை பார்த்து தன்னுடைய குழந்தை எவ்விதமான கல்வியில் முன்னேற்றம் கண்டுள்ளான் என்று தெரிந்து கொள்வதற்காக அவனை கிரகத்திற்கு அழைத்து நீ கற்றவற்றை என்னிடம் சொல் என்று சொல்லும் பொழுது ஹரியினுடைய பெருமையையும் விஷ்ணுவுடைய பெருமையும் கூறி ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சர மந்திரத்தை குழந்தை பிரகலாதன் சொல்கின்றான். உடனே ஹிரண்யகசிபு கோபம் அந்த அசுர குலகுருக்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க சொன்னேன், நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்து இருக்கிறீர்கள், எனது பரம வைரியான மகாவிஷ்ணுவின் பெயரை இந்த பிரகலாதன் சொல்கின்றான் என்று கோபத்தோடு கேட்க, நாங்கள் அவ்வாறு சொல்லிக் கொடுக்கவே இல்லை, அவன் தன்னாலேயே அவ்வாறு தெரிந்து கொண்டு சொல்கின்றான் என்று குலகுருக்கள் சொல்கிறார்கள். மீண்டும் அவர்களிடம் ஒப்படைத்து சரியான கல்வியை போதித்து என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று கூறி ஹிரண்யகசிபு அவர்களிடம் ஒப்படைக்கின்றான்.